தமிழ் தேசியம்னா முதல்ல என்ன? தமிழர்களுக்கான இறையாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்தல், இதுதான் தமிழ் தேசியம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதாக தெரியல. அப்ப தமிழர்களுக்கான இறையாண்மைன்னு வரும் பொழுது அதுல எந்த இடத்துல நீங்க தமிழர்களுக்கான இறையாண்மைக்காக நீங்க நின்றுக்கீங்க? இது வரைக்கும் நீங்க செய்த விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன நிகழ்வு என்னைக்கு வந்து திருமாவளவன் மீது நமக்கு வந்து நம்பிக்கை வந்து பெரிய அளவு உடையுது அப்படின்னா முதல் முறையா உங்களுக்கு? ஆமா, அதுல வந்து பாருங்க, அதுக்கு முன்னாடி கூட இவர் வந்து தலைவரோட போனாரு வந்தாரு, ஏதோ ஒரு நிர்பந்தம் திமுகவோட கூட போயிட்டு அங்க போயிட்டு ராஜபக்சேவிட்ட கை கொடுத்தாரு. இந்த கை கொடுக்கும் போது இது நடந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து இவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் குடும்ப விளக்கம், ராஜபக்சேவை போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு வரீங்கன்னு உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து அந்த நேரத்துல திருமாவளவன் மீது திரும்புது. ஏன் இவர் மேல திரும்புது, கனிமொழி அவர்கள் மீது திரும்பல அப்படின்னா, கனிமொழி அவர்கள் ஈழத்திற்காக பேசிய நபர் கிடையாது. புரியுதுங்களா? கலைஞர் அவர்கள் ஈழத்துக்காக அப்படியே பேசிக்கிட்டு ஆள் கிடையாது. ஆனா திருமாவளவன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஈழத்திற்காக தொடர்ச்சியாக பேசிய நபர். ஈழம் சார்ந்த பல கூட்டங்களுக்கு வெளிநாடுகள் உள்நாடு எல்லா பக்கமும் போயிட்டு பேசிட்டு வந்த ஒரு நபர். அப்ப ஈழத்தமிழர்கள் பெரிய அளவு திருமாவளவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு கமிட்டியில இவரை அனுப்பி விட்டதே இவரை காலி பண்ற வேலை தான். இவர் ஃபர்ஸ்ட் போக மறுத்திருக்கணும். அங்க போய் அமைதி பேசுவதில் நீங்க என்ன பேசிட்டீங்க, நீங்க என்ன பேசி அங்க என்ன எண்ணத்தை வந்து நீங்க சாதிச்சிட்டீங்க? உங்களோட பேச்சு அந்த இடத்துல என்ன எடுபட்டுருச்சு? என்னதாங்க பேசுனீங்க? அதான் பேச முடியுது அவங்களால. நான் போயிட்டு ராஜபக்சே கழுத்தை பிடித்து கேட்டேன், டே கொலைகார பாவி என்றேன் அப்படின்னு உங்களால பேச முடியுதா? அதை நீங்க இங்க இருந்துட்டே பேசிருக்கலாம். நீங்க ஏன் அங்க போனீங்க? முதல்ல அங்க போகும்போது கை கொடுக்கணும், அவங்க கை கொடுக்கும்போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா வீடியோ வருது, வீடியோல என்ன ஆகுது, அவந்தாலும் கை கொடுக்கல, நீங்க தான் வலிஞ்சுக்கிட்டு போய் கை கொடுக்குறீங்க. கையை நீங்களே வச்சுக்கோங்க, மொத்த கையோட போறேன் அப்படின்ற மாதிரி போட்டு அப்படி போய் நீங்க நீட்டி நிக்கிறீங்க. அப்ப அன்னைக்கு அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை என்பது சுக்குநூறாக உடைந்து விட்டது தமிழர்கள் மத்தியில. இதுக்கப்புறம் இந்த உடஞ்ச கண்ணாடியை நான் ஒட்டுறேங்கிறதுக்கு இவர் பண்ண எந்த முயற்சிகளுமே வந்து அவருக்கு கை கொடுக்கல. அப்படியே வந்து சரி தமிழ் தேசிய தளத்துக்குள்ள இனிமே நம்ம நிக்க முடியாதுங்கிறத உணர்ந்தவர் அப்படியே என்ன பண்றாரு, ஷிஃப்ட் ஆகி முழுக்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசாத திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நீங்க இந்த காலகட்டத்துல தான் பாத்தீங்கன்னா முழுக்க திமுகவுடைய ஒரு சைடு விங்கு மாதிரி திருமாவளவன் அவர்கள் செயல்பட தொடங்கி விட்டார். அவர் தனி கட்சிங்கிற கான்செப்டே இல்ல. கொஞ்ச நாள் மக்கள் நல கூட்டணியில இருந்தாரு, அதுக்கப்புறம் டிராவல் அது நடுவுல வந்து அது ஒரு உள்ளடி வேலை, அந்த வாக்கு உடைப்பு அரசியல் வேலையில அதுல சிக்குண்டு நாசமா போனாங்க ஒரு குரூப். சோ அது வைகோ அவரோட ப்ராஜெக்ட் வைகோ ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு.